ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. நீலமலை அடிவாரத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் நிலவன் என்ற சிறுவன் தன் பெற்றோருடன் வசித்து வந்தான். அந்த கிராமத்தை சுற்றி பசுமையான காடுகள் இருந்தாலும் மலையின் உச்சி மட்டும் எப்போதும் மேகங்களால் மூடப்பட்டு மர்மமாகவே இருந்தது. கிராமத்து பெரியவர்கள் அந்த மலை உச்சிக்கு செல்வது ஆபத்தானது என்றும் அங்கு சென்றவர் யாரும் திரும்பியதில்லை என்றும் கதைகள் கூறினர். ஆனால் நிலவனுக்கு அந்த மலை உச்சியில் என்ன இருக்கிறது என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்ற தீராத ஆசை இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் தன் ஆடுகளை மேய்க்க செல்லும் போது அந்த மலை முகட்டையே வியப்புடன் பார்த்து கொண்டிருப்பான். அவனது கனவுகளில் எல்லாம் அந்த மேக கூட்டங்களுக்கு இடையே தான் பறப்பது போன்ற காட்சிகளே மீண்டும் மீண்டும் வந்து சென்றன. மற்ற சிறுவர்கள் விளையாட்டில் மூழ்கியிருந்த போது இவன் மட்டும் மலையேறுவதற்கு தேவையான மன உறுதியையும் உடல் வலிமையையும் வளர்த்து கொண்டான். நிலவன் தனது பயணத்தை தொடங்க தீர்மானித்த அன்று வானம் மிகவும் தெளிவாகவும் சூரியன் பிரகாசமாகவும் காணப்பட்டது. கையில் ஒரு உறுதியான மரத்தடியையும் தோளில் ஒரு சிறிய பையில் உணவையும் எடுத்துக்கொண்டு அவன் மலையேற தொடங்கினான். ஆரம்பத்தில் பாதை மிகவும் எளிதாக இருந்தது. வண்ணத்து பூச்சிகளும் குருவிகளும் அவனுக்கு துணைக்கு வருவது போல பின்தொடர்ந்தன. ஆனால் மலை மேலே செல்ல செல்ல அடர்ந்த முட்செடிகளும் வழுக்கும் பாறைகளும் அவனது வேகத்தை தடுத்து நிறுத்த போராடின. பல இடங்களில் கால்கள் தடுமாறி விழுந்தாலும் அவன் தன் இலக்கை விட்டு சற்றும் பின்வாங்காமல் முன்னேறி சென்றான். காற்றில் ஈரப்பதம் கூடிக்கொண்டே இருந்தது. மரங்களின் நிழல் சூரிய ஒளியை மறைத்து அந்த இடத்தையே இருட்டாக மாற்றியது. அவன் உள்ளுக்குள் ஒரு சிறு பயம் தோன்றினாலும் தனது லட்சியத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் அந்த பயத்தை வென்றான். பாதி வழியை தாண்டிய போது திடீரென்று பலமான காற்று வீச தொடங்கியதுடன் கருமேகங்கள் சூழ்ந்து மழையும் பெய்ய தொடங்கியது. பாறைகள் எல்லாம் தண்ணீரில் நனைந்து வழுக்க தொடங்கின. ஒரு சிறு தவறு நேர்ந்தால் கூட பாதாளத்தில் விழும் அபாயம் இருந்தது. நிலவன் ஒரு பெரிய பாறையின் இடுக்கில் ஒதுங்கி அமர்ந்து மழை நனைவதை பார்த்தபடி தனது கிராமத்தை நோக்கி திரும்பி பார்த்தான். அங்கிருந்து அவனது கிராமம் ஒரு சிறிய புள்ளி போல தெரிந்தது. அவன் எவ்வளவு தூரம் கடந்து வந்துள்ளான் என்பதை அது உணர்த்தியது. மனம் சோர்ந்து போகும் போதெல்லாம் தனது தந்தை சொன்ன முயற்சி செய்பவனுக்கு வானமும் வசப்படும் என்ற வார்த்தைகளை நினைத்து பார்த்தான். குளிர் உடலை நடுங்க செய்தாலும் அவனது இதயத்தில் இருந்த வைராக்கியம் அவனை மீண்டும் எழுந்து நடக்க தூண்டியது. மழை நின்ற பாடில்லை என்றாலும் அவன் மெதுவாக நிதானமாக அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்து மேலே நகரத் தொடங்கினான். மலையின் முக்கால் பகுதியை அடைந்த போது அவன் இதுவரை பார்த்திராத அபூர்வமான மலர்களையும் மூலிகை செடிகளையும் அங்கே கண்டான். அந்த மலர்களின் நறுமணம் அவனது களைப்பை நீக்கி உடலுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அங்கே ஒரு சிறிய அருவி மலையிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது. அதன் சத்தம் ஒரு இனிமையான இசை போல காதுகளில் ஒலித்தது. அந்த அருவி நீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்ட நிலவன் சிறிது நேரம் அங்கேயே ஓய்வெடுத்து தன் பலத்தை மீட்டெடுத்தான். தூரத்தில் மேகங்கள் கலைந்து மலை உச்சி மிக தெளிவாக தெரிந்தது. அது அவனுக்கு இன்னும் சில மைல் தூரத்திலேயே இருந்தது. இதுவரை யாரும் வராத இந்த பகுதிக்கு தான் வந்துவிட்டோம் என்ற எண்ணமே அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரிந்தது. ஆனால் உண்மையான சவால் இனிமேல் தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஏனெனில் அந்த பகுதி செங்குத்தாக இருந்தது. மிகவும் செங்குத்தான அந்த பாறையில் ஏறுவது நிலவனுக்கு ஒரு பெரும் சோதனையாக அமைந்தது. கைகள் பாறையை பிடித்து தழும்புகள் ஏற்பட்டன. மூச்சு வாங்க தொடங்கிய போதும் அவன் கண்களை மூடி ஒரு நிமிடம் தன் மூச்சை நிலைப்படுத்தி மீண்டும் முயற்சியை தொடர்ந்தான். ஒவ்வொரு அங்குலமாக அவன் மேலே நகரும் போதும் அவனது மன வலிமை அவனது உடல் வலிமையை விட அதிகமாக வேலை செய்தது. திடீரென்று ஒரு இடத்தில் அவனது கால் பிடிமானம் நழுவியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு மரத்தின் வேரை பிடித்து தப்பினான். அந்த ஒரு நொடி மரணம் அவனது கண் முன்னே வந்து சென்றாலும் அவன் கலங்காமல் மீண்டும் முன்னேறி சென்றான். அவன் காட்டிய இந்த அதீத துணிச்சல்தான் அவனை
ஒரு சாதாரண சிறுவனிடமிருந்து ஒரு வெற்றியாளனாக மாற்றத் தொடங்கியது. மேலே செல்ல செல்ல காற்று மிகவும் மெலிதாக மாறியது. ஆனாலும் அவன் தனது இலக்கை அடையும் வரை நிறுத்தப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தான். இறுதியாக நிலவன் அந்த மலை உச்சியின் கடைசி பாறையை தொட்டு மேலே ஏறி நின்றபோது அவனுக்கு பெரும் ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த மலை உச்சி ஒரு அழகிய சமவெளியாக இருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான வெண்மையான மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. மேகங்கள் எல்லாம் அவனது காலடியில் மிதந்து கொண்டிருந்தன. அவன் இப்போது மேகங்களுக்கு மேலே ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்ந்தான். அங்கிருந்து பார்த்தபோது உலகம் எவ்வளவு பெரியது என்பதும் மனிதனின் பிரச்சனைகள் எவ்வளவு சிறியது என்பதும் அவனுக்கு புரிந்தது. மலையின் உச்சியில் நிலவிய அந்த அமைதி அவனது ஆன்மாவிற்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. அதுவரை அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போயின. அந்த இடத்தில் வீசிய காற்று அவனது வியர்வையை துடைத்து அவனது வெற்றியை பாராட்டுவது போல அவனது தலைமுடியை கோதியது. தான் கண்ட இந்த அழகை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்தது. அந்த மலை உச்சியில் ஒரு பழைய கல்வெட்டு இருப்பதை கண்ட நிலவன் அதை சுத்தம் செய்து அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தான். அதில் பயத்தை வென்றவனே சிகரத்தை ஆள்கிறான் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது நிலவனின் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருந்தது. அவன் அங்கே சிறிது நேரம் அமர்ந்து அந்த பேரழகை ரசித்தான். சூரியன் மறையும் காட்சி அங்கிருந்து பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. வானம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்களில் ஜொலித்தது. அது ஒரு ஓவியர் வரைந்த ஓவியத்தை போல மிக நேர்த்தியாக காணப்பட்டது. நிலவன் தனது பையில் இருந்த ஒரு சிறிய கொடியை அங்கே நட்டு வைத்து தான் அந்த இடத்திற்கு வந்ததற்கான அடையாளத்தை ஏற்படுத்தினான். கிராம மக்கள் கீழிருந்து பார்க்கும்போது அந்த சிறிய கொடி அசைவது அவர்களுக்கு நிலவின் வெற்றியை பறைசாற்றும் என்று அவன் நம்பினான். அவனது இதயம் இப்போது ஒரு மாபெரும் வெற்றியின் பெருமிதத்தால் நிறைந்து வழிந்தது. அவனது முகம் மகிழ்ச்சியில் ஒளிந்தது. மலையிலிருந்து கீழே இறங்குவது ஏறுவதை விட கடினமாக இருந்தாலும் நிலவன் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இறங்கத் தொடங்கினான். அவனது மனதில் இப்போது எந்த பயமும் இல்லை. மாறாக ஒரு சிகரத்தை தொட்ட தன்னம்பிக்கை மட்டுமே நிறைந்திருந்தது. வழியில் தெரிந்த அதே மரங்களும் பாறைகளும் இப்போது அவனுக்கு பழைய நண்பர்களை போல தோற்றமளித்தன. கிராமத்தை நோக்கி அவன் நெருங்க நெருங்க கிராம மக்கள் கூட்டமாக நின்று மலையை வியப்புடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். நிலவன் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது அனைவரும் அவனை ஒரு வீரனை போல கொண்டாடி மகிழ்ந்தனர். பெரியவர்கள் அவனது துணிச்சலை பாராட்டினர். மற்ற சிறுவர்கள் அவன் ஆச்சரியத்துடன் சுற்றி நின்று கொண்டு மலை உச்சியில் என்ன இருந்தது என்று கேட்டனர். நிலவன் தான் கண்ட காட்சிகள் மற்றும் தான் சந்தித்த சவால்கள் அனைத்தையும் அவர்களிடம் மிக தெளிவாகவும் ஆர்வமாகவும் விவரித்து கூறினான். வாழ்க்கை பயணம் என்பது ஒரு மலையேற்றம் போன்றது. நாம் முன்னேற நினைக்கும் போது பல தடைகள் நம்மை வீழ்த்த முயற்சிக்கும். ஆனால் நமது இலக்கின் மீதான பார்வையை மாற்றாமல் ஒவ்வொரு வழியையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டால் சிகரம் நம் காலடியில் அமையும். வெற்றி என்பது நாம் அடையும் உயரம் மட்டுமல்ல, அந்த உயரத்தை அடைய நாம் எதிர்கொண்ட சவால்களும் நம்மிடம் ஏற்பட்ட மாற்றங்களுமே உண்மையான வெற்றி. உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உனக்கு வழிவிடும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.